முன்னாள் போராளிகளை அணிதிரட்டும் கருணா. 5 மணித்தியால விசாரணை பின்கதவால் தப்பியோட்டம். வாக்காளர் தரவுகளை திருடிய சீனா. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகிய நிலையில் அவர் தற்பொழுது பின்கதவால் வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக கூறியமை தொடர்பில் இன்று திணைக்களத்தில் முன்னிலையாகி அவர் வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் மைத்ரிபால ஸ்ரீசேனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் 5 மணித்தியாலங்கள் கடந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கும் வகையில் திணைக்களத்தின் பிரதான நுழைவாயிலின்றி பிறிதொரு வாயில் வழியே வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் இந்த வாரம் பெயரிடப்படுவார் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்க, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, தம்மிக பெரேரா ஆகிய நால்வரில் ஒருவரே அந்த வேட்பாளராக இருப்பார் என்றும் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோப் குழுவில் இருந்து விலகுவதால் அக்குழுவின் தலைமை பதவியை நான் துறக்கப் போவதில்லை. அதிபர் ரணில் விக்ரமசிங்க அல்லது ஆளுங்கட்சி கோரிக்கை விடுத்தால் பதவி விலக தயாராக இருக்கின்றேன். தனக்கு எதிராக திருட்டு சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு இருக்கின்றது என உறுதிப்படுத்தப்பட்டால் கோப் குழுவின் தலைவர் பதவியை அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட துறப்பதற்கு தயார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மண்ணிற்காக உழைத்த போராளிகள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் அணிதிரட்ட கருணா அம்மான் கட்டளை ஒன்றினை வழங்கியுள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜியா சரவணா தெரிவித்துள்ளார். பிரத்யேகமாக வழங்கப்பட்ட செவ்வியொன்றின் போது உங்கள் கட்சியினுடைய செயற்பாடு கிழக்கில் தான் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பாக வடக்கில் முக்கியமாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியாவே காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் ஏன் இதுவரை காலமும் உங்கள் கட்சி பிரயோகம் வடக்கில் இருக்கவில்லை என வினவிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பலதரப்பட்ட மக்களின் கேள்வியும் இதுவே. கிழக்கு மாகாணத்தில் அடித்தளத்தை பலப்படுத்திய பின்புதான் வடக்கிற்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றே தலைவரின் கட்டளை. தலைவர் கனவு திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்த உள்ளார். அதாவது விழுப்புண்கள் அடைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள போராளிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கான நிரந்தர வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சி ஒன்றினை தலைவர் மேற்கொண்டு வருகின்றார். அதனை விரிவாக்கி வடக்கிலும் கிழக்கிலும் மையப்படுத்தி அவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படும். ஒரு போராளி தலைவனின் சொல்லை கேட்டு கண்டிப்பாக வருவான். இனத்துக்காக, இந்த மண்ணிற்காக போராடிய போராளிக்கு உண்மைகள் அனைத்தும் தெரியும். 2004ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்து கருணா அம்மானாக தளபதி வந்து அழைக்கும் போது கண்டிப்பாக வருவார்கள், வந்து எமது கரத்தை பலப்படுத்துவார்கள் என மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலையொட்டி அரசியல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலையொட்டி அரசியல் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் அது பற்றி பேசுவதற்காக மே மாதத்திற்கு பின் என்னிடம் வாருங்கள் என்று முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எதிர்க்கட்சிகளிடம் கூறியுள்ளார். மேலும் மே மாதத்திற்கு பின்பே தேர்தல் விடயங்கள் சூடுபிடிக்கும் என்றும் அப்போது கூட்டணி அமைப்பது தொடர்பில் செயலில் இறங்குவதே பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகள் ஏற்பட்டால் அரசியலை பார்க்காமல் தேர்வு வழங்குவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க கனடாவில் உறுதிமொழி ஒன்றை வழங்கியுள்ளார். கனடாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அனுரகுமார பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார். இவ்வாறு கனடாவில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். மைத்ரிபால ஸ்ரீசேனவை அங்கோடை மனநல வைத்தியசாலைக்கு கூட்டி செல்ல வேண்டும், இல்லை என்றால் அரேபிய நாடுகள் போன்று கல்லால் அடிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால கூறியுள்ள கருத்து சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நிலையில் இது தொடர்பில் மேர்வின் சில்வா கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மைத்ரிபால ஸ்ரீசேன இன்று நேற்று அல்ல, அன்று அதிபராக்கிய ரணில் விக்ரமசிங்கவையே யாருக்கும் தெரியாமல் பதவியிலிருந்து
நீக்கி மஹிந்த ராஜபக்ஷவை பதவியில் அமர்த்தியவர். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அன்று மைத்ரிபால ஸ்ரீசேன சிங்கப்பூரில் காதல் மோகத்தில் உல்லாசமாக இருந்தார். இதனை நான் கூற பயப்பட மாட்டேன். அன்றும் இதையே நான் கூறினேன். பாவத்திற்கு அதிபரான இவர் யாராவது சிக்குவார்களா என பார்க்க இப்போது ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கின்றார். டெரானலசிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மீதும் யுக்திய நடவடிக்கை மீதும் எனக்கு அதீத மரியாதையும் நம்பிக்கையும் உண்டு. டெரானலஸ் அமைச்சரே, எனது வாய்க்கு ஹேண்ட் பிரேக் இல்லை. யாரென்று பார்க்க மாட்டேன். நீங்கள் கண்ணியமான குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆதலால் நான் எதுவும் கூற விரும்பவில்லை. மைத்ரி மீது விசாரணை நடத்த முன்னர் அவர் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் பதிவான பாலியல் வன்புணர்வு சம்பவங்களில் 70% பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் சம்மதத்துடனேயே இடம்பெற்றுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக காவல்துறை திணைக்களத்திடம் கோரப்பட்ட தகவல்கள் வடக்கு மாகாண மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் மஹிந்த குணரத்னவால் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் தவறான நடத்தைகள் தொடர்பில் 131 காவல்துறை முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் 90 சம்பவங்கள் சிறுமிகளின் இணக்கத்துடன் இடம்பெற்றுள்ளதுடன் 33 சம்பவங்கள் மாத்திரமே அவர்களின் இணக்கமில்லாது நடந்துள்ளன. மேலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 143 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குமாறு போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் பணிப்புரை விடுத்துள்ளார். அனைத்து பிரிவுகளுக்கும் பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புனித வெள்ளி மற்றும் உயர்த்த ஞாயிறு ஆகிய தினங்களை முன்னிட்டு இவ்வாறு தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவாலயங்களிற்கு வரும் யாத்திரிகர்கள் மற்றும் அவர்களின் பயண பொதிகளை பரிசோதிக்கவும் தேவாலயங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடி விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மாதிபர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரித்தானியாவின் 40 மில்லியன் வாக்காளர்களின் மொத்த தரவுகளும் கணனி தரவு திருடர்களால் திருடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு பிரித்தானிய தேர்தல் ஆணையம் மீது நடந்த சைபர் தாக்குதல்களுக்கான காரணகர்த்தாக்கள் சீனா என்றே முதலில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சீனாவின் பங்கை பகிரங்கப்படுத்தி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி பிரித்தானியாவின் வெளிவிவகாரத்துறை அலுவலகமானது பல சீன சந்தேக நபர்களை உத்தியோகபூர்வ தரவு பட்டியலில் சேர்க்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா மாத்திரமல்லாமல் இதுபோன்ற சைபர் தாக்குதல்களை எதிர்கொண்ட அமெரிக்காவும் சீனா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.